ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன்னா, மார்பிள் கேக் ரெசிபி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எஸ்டர்டே வந்து என்னோடய பர்த்டே. ஸோ பர்த்டேக்காக நான் வந்து மார்பிள் கேக் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்துருந்துச்சிங்க. அந்த ரெசிபி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை போட்டு நல்லா அடிச்சிருக்கேன். அது கூட 1 கப் வந்து ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூட 125 கிராம் வந்து சுகர் சேர்த்துறேங்க. உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு பொறுத்து நீங்கள் வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இது 3ஐயும் நல்லா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சாச்சு. இதுவே நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இது கூட வந்து நம்ம மாவு சலித்து அதை ரெடி பண்ணிப்போம். நான் இப்போ வந்து ஒரு ஜல்லடையில் வந்துட்டு 1 கப் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது 3ஐயும் சேர்த்து நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லா சலித்து எடுத்து வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, முட்டை நம்ம சர்க்கரை போட்ட கலவை, அதை வந்து இதனோட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை வந்து மாவில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா விஸ்க்கு பயன்படுத்திக்கோங்க. என்கிட்ட விக்ஸ் இல்லை, ஸோ அதனால் நான் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். விஸ்க்கு தான் வேணும் அப்படிங்கிறது தேவையில்லைங்க. நம்ம வெறும் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் கலந்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நான் நல்லா கலந்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மல் பால் தாங்க, காய வச்சு ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. அந்த பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்து முடித்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வந்து நம்ம மார்பிள் கேக் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து கொக்கோ பவுடர் சேர்த்து நம்ம தனியாக ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் நம்ம இப்போ கலந்துட்டுருக்க பேட்டரை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட்டர் வந்து ரொம்ப கரெக்டான ஸ்டேஜில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேட்டர் பார்த்திங்கனாவே தெரியும், உங்களுக்கு நல்லா மெத்துன்னு நல்லா இருக்குது. அந்த ஏர் பபிள்ஸ்லாம் அதிலே இருக்குது, பார்த்தாவே தெரியும் பேட்டர் நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து நான் இன்னொரு பாத்திரத்தில் பாதியாக டிவைட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. நான் வந்து இந்த பேட்டரை பாதியாக டிவைட் பண்ணுறேன். பார்த்திங்களா, ஊற்றும் போதே எவ்வளோ மெத்துன்னு இருக்குது பார்த்திங்களா. இது வந்து எடுத்து வச்சாச்சு இல்லையா. இது வந்து ஒயிட் கலர் பேட்டர் தனியாக இருக்கட்டும். நம்ம இந்தாண்ட வந்துட்டு தனியாக பிரித்தோம் இல்லையா, அந்த பேட்டரில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் கொக்கோ பவுடர் வந்து 2.5 டீஸ்பூன் சேர்த்துறேங்க. 2, இது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் பால் சேர்த்து கலந்திங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பிளாக் கலர் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஒரு சைடு தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மைதா மாவு இருக்கு இல்லையா, அது நல்லா போட்டு டேப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் டின்னை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் கேக் டின் ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஒயிட் கலர் பேட்டர் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா பிளாக் கலர் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அது கொஞ்சம் செட் ஆகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பிளாக் கலர் பேட்டர் வந்து ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா. இதை வந்து இப்போ ஊற்றிப்போம். சைடில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதேமாதிரி இந்த சைடில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம்.
ஊற்றிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒயிட் கலர் பேட்டர் வந்து ஃபுல்லாக ஊற்றி விட்ருங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒயிட் கலர் பேட்டர் வந்து ஃபுல்லாகவே ஊற்றி விட்ருங்க. ஸோ அந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே நல்லா கையாலேயே வலித்து எல்லாத்தையுமே ஊற்றி விட்டுருங்க. ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம மீதி பேலன்ஸ் இருக்கலாம் பிளாக் கலர் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இது கூட நம்ம சேர்த்திப்போம். இப்போது எல்லா பேட்டரும் நல்லா ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு டேப் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலர் பேட்டர் அண்ட் ஒயிட் கலர் பேட்டர் ரெண்டும் நல்லா ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஒரு நைஃப் எடுத்துகிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே ஹரிசாண்டலாகவும் வர்டிக்கலாகவும் நைஃபாலேயே டிசைன் போடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மார்பிள் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம டிசைன் போட்டாச்சு. இனி இது பேக் பண்ண வேண்டியதுதான். உங்கள் டிசைன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு பாத்திரம் ஆல்ரெடி சூட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்மளுடைய கேக் வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 45 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம மார்பிள் கேக் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இனி இதை டீமோல்ட் பண்ணிடுவோம். டீமோல்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேக் வந்து பீஸ் போட்டாச்சு. பார்த்திங்களா உள்ளுக்குள்ளே எந்த அளவு டிசைன் வந்து சூப்பராக பேக்காகி வந்திருக்கு, எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய மார்பிள் கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், உள்ளே இருக்கிற டிசைன் தெரியும். இதுக்கு க்ரீமே தேவையில்லைங்க, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் வெறும் கொக்கோ பவுடர் வச்சு வீட்டில் அழகாக நம்ம வந்து கேக் செஞ்சாச்சு. இந்த மார்பிள் கேக் ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம பண்ண மார்பிள் கேக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.